என்ன கேட்குறா இந்த பாசுரத்துலன்னா, எனக்கு மோட்சம் வேணும், நான் போய் வைகுண்டத்துல அப்படியே இருந்துடணும்னு கேட்கல. கைங்கரியம் செய்யணும். நான் வைகுண்டத்துல போய் நித்திய சூரிகளாக நீ எனக்கு இந்த இத்தனை நாள் நான் இருந்த விரதத்துக்கு ஏதான நீ பலம் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணினா, எனக்கு நீ என்ன செய்யணும்? திருத்தக்க செல்வமும், திருத்தக்கன்னா திருவாகிய லக்ஷ்மிக்கு தக்க செல்வம் எது? பெருமாள் தான். பெருமாள் தான். அப்ப ஒன்னையே கொடு. திரு தக்க செல்வம், திருவுக்கு ஏற்ற செல்வம் பெருமாளை தவிர வேற ஒன்றுமல்ல. அடுத்தது அந்த செல்வத்தை ஏன் கேட்கிறான்னா, நான் சேவகமும் யாம்பாடி, உனக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் எனக்கு என்ன நடக்கும்? வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஏன் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னா, இப்போ ஒருத்தரை உடம்பு இருக்கு, உடல்நிலையை குணப்படுத்திடுறாங்க, வியாதி போயிடுது. அப்போ அவன் ஆரோக்கியமானவனாக ஆயிடுறானான்னா ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவையான பலம் இருக்காது. அதே மாதிரி வருத்தம் தீர்ந்து போயிடுது, மகிழ்ச்சி வந்துருமானா வராது. அந்த சேவகம்ங்கிற பறை கிட்டினால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அதனால் அதை நீ கொடுத்தால் வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று இன்றைய பாசுரத்தில் அருமையாக முடிக்கின்றாள்.